சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து, சில குறிப்பிட்ட நபர்களுடைய கதைகள மட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். குறிப்பா டால்ஸ்டாயினுடைய கதைகள், செக்காவினுடைய கதைகள், கொஞ்சமா தஸ்தாவஸ்கியினுடைய கதைகள், அப்புறம் 1001 அரபியர்கள் வந்து ஒரு 28 எபிசோடு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கிறதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் ஒரு குறிப்பிட்ட நபர்கள மட்டும் நாம சொல்றோம் அப்படின்னும் பொழுது, அந்த எழுத்தாளருடைய அந்த கதை, அந்த நிலம், அந்த கதை சொல்லக்கூடிய முறை, இது எல்லாமே என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு காரணமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கும் வந்து நான் செக்காவினுடைய ரொம்ப சாதாரணமான ஒரு கதைய தான் சொல்லப் போறேன். இது ஒரு சாதாரணமாக கதையா நமக்கு தெரிஞ்சாலுமே, அவர் எழுதின காலகட்டத்தில, அவர் எங்கேயோ பார்த்த அல்லது கேட்ட விஷயத்த ஒரு கதையா வந்து மாத்தும் பொழுது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய டெப்த்னஸ் வந்து நம்ம இப்பயும் அப்படியே ஏத்துக்க முடியுது. ஒரு ஒரு 6, 7 பக்கங்கள், ஒரு 5 பக்கத்துக்கு உள்ள ஒரு செறிவான கதைய எப்படி செக்காவால அன்னைக்கு எழுத முடிஞ்சிருது, அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த கதை ஒரு சிறுமியை பற்றின ஒரு கதை. இந்த கதைய இந்த கதையில இறந்து போகக்கூடிய ஒரு நபருடைய மகன் தான் இந்த கதைய வந்து சொல்றாரு. எப்படி இந்த கதையை ஆரம்பிக்கிறார், அந்த மகன் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய தந்தை ஒரு மிக நேர்மையான ஒரு மனிதர். ஊர்ல எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு 500 ரூபிள் எடுத்துக்கிட்டு, குத்தகைக்காக தன்னுடைய முதலாளி இடத்துல கொடுப்பதற்காக போறாரு. ஏன் அந்த 500 ரூபிள் இவர்கிட்ட குடுக்குறாங்க அப்படின்னா, இவர் வந்து தினமும் வேதம் படிக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல மனிதர். ஊருக்குள்ள எல்லார் இடத்துலயும் ஒரு நல்ல பண்பும், பேரும் இருக்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்கிறதுனால, எல்லா விவசாயிகளும் தன்னுடைய அப்பாவ மதிக்கிறாங்க. ஆனா, அவர் வந்து இப்போ வந்து மேல் உலகத்தில ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாருன்னு நம்புறேன் அப்படின்னு இந்த கதைய வந்து ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த 500 ரூபிள் மேல உலகத்தில வாழ்றாரு, சந்தோஷமா வாழ்றாருங்கான அர்த்தம் என்ன? அப்புறம் அந்த தங்கையினுடைய கதாபாத்திரம் எந்த இடத்துல வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த மீதி கதை. அப்போ அந்த குத்தகை பணம் கொடுப்பதற்காக தன்னுடைய தந்தை 500 ரூபிள் எடுத்துக்கிட்டு தன்னுடைய முதலாளிய பார்க்க போகிறார். அந்த போற வழியில தான் அவர் இறக்குறார். எப்படி இறக்குறாரு அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ இந்த கதை இப்படி வந்து ரொம்ப நல்ல மனிதர், ஒரு பண்பான மனிதர் அப்படின்னு சொல்லும் பொழுதே, நடுவுல வைக்கிறாரு. எவ்வளவு நல்ல மனிதன், நல்ல குணநலன்கள் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலுமே, ஏதாவது ஒரு அவனிடத்துல ஒரு துர்பாக்கிய நிலை, ஒரு மோசமான குணநலன் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு, ரொம்ப நுட்பமா வந்து அந்த மனநிலைய வந்து அவர் பிரதிபலிக்கிறார். அப்ப இவனிடத்துல என்ன குறை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவன் ஒரு குடிகாரன். எப்படியும் எப்பேர்ப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலுமே, ரொம்ப திடமான ஒரு மனநிலையில போனாலுமே, ஒரு ஒயின் ஷாப்ப பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா, தன்னிடத்துல இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் தீர்ந்து போற அளவுக்கு உட்கார்ந்து குடிச்சிட்டு வர்றதுக்கான ஒரு நபர் தான். அப்ப என்னதான் வேதம் படித்தாலும், என்னதான் ஊர் மக்கள் தன்னை வந்து ரொம்ப நம்புனாலும், தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த குணத்தை எக்காரணம் கொண்டும் அந்த ஆள் மாத்திக்க மாட்டேன். அப்படியான ஒரு குணநலன் அந்த ஆள்ட்ட இருக்கு. இப்போ அந்த 500 ரூபிள்கள எடுத்துக்கிட்டு, அவரு அந்த முதலாளிய நோக்கி போகும்பொழுது, ஒரு வழியில ஒரு ஒயின் ஷாப்ப பார்த்துறாரு. வழக்கம் போல அந்த ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு காட்சிய வந்து வைக்கிறாரு. நம்ம இது நெறைய சினிமாக்கள்ல வந்து பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, ஆம் ஏதாவது ஒரு செயல் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போதை ஏற ஏற தனக்குள்ள இருக்கக்கூடிய எதுவுமே வந்து உள்ள மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிடுற ஒரு குணநலம் வந்து நெறைய சினிமாக்கள்ல நான் பார்க்குறேன். நெறைய நம்ம குடிக்கக்கூடிய நண்பர்கள்லாம் நம்ம பழகியிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதனால வரைக்கும் உள்ள அப்படியே அடக்கி வச்சிருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய சீக்ரெட்டா இருந்தாலும், அந்த போதையினுடைய உச்சநிலை போகும்பொழுது, அது ஒரு ஒரு பித்து நிலையில, ஒரு அரை நிலையில வந்து ஒரு தூக்க நிலை, இல்ல எப்படி வேணாலும் அது மயக்க நிலை, ஏதோ ஒரு நிலை. அந்த நிலையில வந்து அவங்க அந்த சீக்ரெட் வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. இப்படி தான் இந்த கதையில வரக்கூடிய அந்த நபர், நல்ல போதை உள்ள போயிட்டே இருக்கு. இறங்க இறங்க தன்னிடத்தில இருக்கக்கூடிய அந்த 500 ரூபிள் விஷயத்த வந்து அவர் வெளியில சொல்லிறாரு. அவர் வெளிய சொன்னாலுமே, அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு சட்டையரா இந்த இடத்துல வந்து ஒரு அடிக்கிறார். என்னன்னா, இந்த விஷயத்தலாம் வெளியில சொல்லாத, பண விஷயத்த. உன்ன வந்து அ உன்ன திருடிருவாங்க. உன்ன வந்து கொலை செய்துருவாங்க. உன்ட்டருந்து பணத்த திருடிட்டு போயிடுவாங்க கள்வர்கள். அப்படின்னு சொன்னாலுமே,
அமைதியான முகங்கள், அங்கங்கே இருக்கக்கூடிய முகங்கள், எதுவும் சொல்லாத முகங்கள், அல்லது முன்னாடி ரொம்ப ஆறுதல் படுத்தக்கூடிய முகங்கள் கூட, முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு பின்னாடி ஒண்ணு நமக்கு செய்யும் அப்படிங்கிறத மறைமுகமா இந்த இடத்துல அப்படி கதையில வைப்பாரு. சொற்களின் மூலியமா வைக்கிறது. இதெல்லாம் தான் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த இடத்துல அவர் சொல்றாரு, "என் இடத்துல ரூ. 500 இருக்கு. என்னுடைய முதலாளி இடத்துல குத்தகை பணம் குடுக்கறதுக்காக நான் போறேன்." அப்படின்னு அந்த போதையினுடைய உச்சநிலையில அப்படி சொல்லும்பொழுது, அதே போதையில இருக்கக்கூடிய மனிதர்கள், "அப்படிலாம் சொல்லாதப்பா. நீ வந்து பத்திரமா வந்து பணத்த எடுத்துட்டு போயிட்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேருன்னு" சொல்றாங்க. அப்போ தன் உடன் யார் அவர கூட்டிட்டு போறாருன்னா, தன்னுடைய 8 வயது மகளை வந்து அந்த பணம் குடுக்கறதுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ இந்த 8 வயது மகளை வைத்துக்கொண்டு, அந்த அப்பன் வந்து ஒரு ஒரு ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிக்கிறான் அப்படிங்கிறதே ரொம்ப மோசமான நிலை. அது ஒரு உச்ச நிலைக்கு, போதை நிலைக்கு போகிறான் அப்படின்னும் பொழுது, ஒரு பொறுப்பற்ற ஒரு ஒரு தந்தை தன்னுடைய மகளை வந்து கூட கூட்டிட்டு போகும்போது, "இப்படி தான் இருப்பானா?" அப்படின்னு இன்னொரு கேள்வி வந்து இங்க மறைமுகமா நமக்கு வைக்கப்படுது. அப்போ அந்த விஷயத்த புரிஞ்சுகிட்டு, நம்ம வந்து இந்த ரூ. 500 இருக்கிற விஷயத்த வந்து வெளிய தெரிஞ்சதுனா எதனா பிரச்சனை ஆயிரும். அப்ப நம்ம வந்து இங்கேருந்து பொழுதா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னிடத்தில இருக்க குதிரை வண்டிய எடுத்துக்கிட்டு ஒரு மோசமான சாலையை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். இந்த வழியா போனா சீக்கிரம் போயிரலான்னு. அது வந்து ஒரு ஒரு கற்களால் நிரம்பி இருக்கக்கூடிய, ரொம்ப சாதாரணமா போகாத, ரொம்ப சாதாரணமா வண்டிகள் போக முடியாத ஒரு மோசமான ஒரு வழி. இப்படியா அந்த வண்டியில ஏறி வழியில போயிட்டு இருக்கும் பொழுதே, அந்த காட்டு பாதை மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்பொழுது, தன்னை சுற்றி ஏதோ ஒரு மோசமான விஷயம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத அந்த நபருக்கு தெரியுது. உடனடியா தன்னுடைய மகளிடத்தில சொல்றார். "இந்த பாரும்மா, நீ வந்து இந்த பணத்த உன்னுடைய துணிக்குள்ள மறைச்சு வச்சுக்கோ. நீ வந்து வண்டி நான் கொஞ்சம் வேகமா போம்போதே, நீ ஓரமா எங்கேயோ ஒரு புதர்ல போய் ஒளிஞ்சுக்கோ. நீ இருக்கிறத வந்து எக்காரணம் கொண்டும் நீ வந்து காட்டிக்காத. அமைதியான முறையில இரு." அப்படின்னும் பொழுது, அந்த நபரை ஒரு 4 பேர் சுத்தி வளைக்கிறாங்க. சுத்தி வளைக்கும் பொழுது, அவர் ரொம்ப மென்மையா கேட்குறாரு. "என்ன எதுக்கு இந்த நேரத்தில எதுக்கு என்ன வழிமறிக்கிறீங்க? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. நீங்க என்கிட்டருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்ல." அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லும்பொழுது, அந்த மனிதர வந்து அந்த 4 பேரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சு எல்லாத்தையும் தேடுறாங்க. ஒண்ணுமே இல்ல. தன்னிடத்தில என்னடா இது ஒண்ணுமே இல்லையே! இவன் ரூ. 500 இருக்குன்னு சொன்னானே! அங்க ஒயின் ஷாப்ல உட்காந்து சொன்னானே! இவன்ட்ட எதுவுமே இல்லாம போயிருச்சே! அப்படின்னு சொல்லி இவன மொத்தமா வந்து அந்த வண்டி முழுக்க தேடுறாங்க. எதுவுமே இல்ல. அப்ப இந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே, அந்த குழந்தை அந்த இடத்துல அந்த புதர்ல இருக்கக்கூடிய குழந்தை, பொறுமையா அங்கேருந்து நகர்ந்து போயிட்டு, ஒரு கட்டத்தில வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது வழியில ஒரு வீடு தென்படுறத அவர் பார்த்து, ஒரு நிம்மதி அடைறா. அப்போ ஏதோ ஒரு வீடு இருக்கு இங்க. நாம இங்க வந்து உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டினுடைய கதவ வந்து தட்டுறா. தட்டும் பொழுது உள்ள இருந்து ஒரு பெண்மணி கதவ தொறந்து பார்க்குறாங்க. ஒரு குழந்தை நிக்குது. இப்படியான ஒரு மோசமான ஒரு நிலையில நிக்குது. அந்த குழந்தை ரொம்ப வெள்ளந்தியா தனக்கு நடந்த எல்லாத்தையுமே அந்த பெண்மணி இடத்துல சொல்றாங்க. அது ஒரு காவல்காரனுடைய காட்டை வந்து காவல் காக்கக்கூடிய ஒரு காவல்காரனுடைய வீடு. அவருடைய மனைவி அது. எல்லாவற்றையும் சொல்லும்பொழுது அந்த பெண்மணி ரொம்ப வாஞ்சையோட, "வாம்மா, நீ உள்ள வா. முதல்ல வந்து உன்னுடைய துணிய கழட்டு. நீ வந்து தண்ணி குடி." அப்படின்னு எல்லாத்தையும் குடுத்து, அப்ப அந்த குழந்தை வந்து தன்னிடத்தில அந்த பணத்த வந்து, "இப்படி இருக்கு என்கிட்ட." அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த பணத்தை வாங்கி பத்திரமா அந்த அம்மா வச்சு, "அங்க வந்து நீ வந்து படுத்துக்கோ." அப்படின்னு சொல்லி, தன் வயது இருக்கக்கூடிய ஒத்து இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய இன்னொரு குழந்தை, அதாவது பெண் குழந்தை அங்க தூங்கிட்டு இருக்கு. தன் வயது இருக்கக்கூடிய ஒரு 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 குழந்தை அங்க தூங்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு அருகாமையிலே இந்த குழந்தையும் தூங்கிக்குது. அப்போ அந்த குழந்தை நல்ல தூக்கத்தில இருக்கும் பொழுது, தனக்கு தந்தைக்கு என்ன நடந்திருக்குமோ, ஏதோ என்னன்னு பதட்டமான ஒரு நிலையில இருக்கு. ஆக கொஞ்ச நேரம் கழிச்சு, அந்த வீட்டினுடைய கதவு மீண்டும் தட்டப்படுது. கதவு தொறந்த உடனே அங்க 4 நபர்கள் வந்து நிக்கிறாங்க. அந்த 4 நபர்ல ஒருவன், அந்த சிவப்பு சட்டை போட்டிருக்கக்கூடிய ஒருவன், அதான் அந்த கூட்டத்தினுடைய தலைவன். அவன் வந்து கதவு தட்டும்பொழுது தொறக்குறாங்க. அந்த வண்டிய தேடி போனோம். அந்த வண்டியில வந்து அவன்ட்ட எந்த பணமுமே இல்ல. வேற வழியே இல்லாம வந்து அவன கொலை செய்ய வேண்டிய வேலையா போச்சு. அவன கொன்னுட்டோம். எதுவுமே கிடைக்கல. வெறும் கையோட ஒருத்தன கொலை மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்குது. அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது, அப்போது தான் அந்த குழந்தைக்கு தெரியுது. தன்னுடைய தந்தை அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தெரிஞ்சு அந்த குழந்தை மிகுந்த ஒரு மனவேதனைக்கு வந்து ஆளாகுது. அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, "யோவ்! நீ வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஒண்ணுமே எடுத்துட்டு வராம வந்துட்ட. நான் எதுவுமே பண்ணல. ரத்தமே சிந்தல. எதுவுமே பண்ணல. சண்டை போடல. என்கிட்ட அந்த மொத்த பணமும் என்கிட்ட இருக்கு." அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நபருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த குழந்தைக்கு புரியுது. அந்த தன் தந்தையை கொலை செய்தவனுடைய அந்த வீட்டில தான் நாம இருக்கோம். அந்த ஆளுடைய மனைவி தான் இந்த இந்த பொம்பள அப்படின்றத அந்த குழந்தை வந்து உணருது.
அப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த பெண்மணி எல்லாம் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுது. அந்த குழந்தை வந்தது, அந்த பணத்தை எல்லாம் எடுத்து வச்சிருக்குது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ தன்னிடத்துல அந்த பணம் இருக்குது அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனடியா உட்காந்து எல்லாரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க திருப்பி. அப்போ இந்த கதையில குடி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு கதாபாத்திரமாவே வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் குடி ஒரு கதாபாத்திரமா வந்துகிட்டே இருக்கு. எப்படி சிலப்பதிகாரம்ல வந்து சிலம்பு ஒரு கதாபாத்திரமா இருக்குமோ, அதேபோல இங்க குடி என்பது ஒரு கதாபாத்திரமா வந்துகிட்டே இருக்கு. அப்போ உடனடியே இந்த வோட்கா வந்து வாங்கிட்டு வர சொல்லி அந்த பெண்மணிய அனுப்பிக்கிட்டே இருக்காரு. அப்போ 1 ரவுண்ட், 2 ரவுண்ட், 3 ரவுண்ட் அப்படி போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில உச்சநிலை போதை நிலை ஏறிக்கிட்டே இருக்கும்பொழுது, "இந்த குழந்தைய நாம கொன்றணும்" அப்படின்னு சொல்றான். குழந்தைய போய் எப்படி கொல்றது அப்படிங்கிற ஒரு சின்னதான ஒரு சிந்தனை கூட இல்லாம, இந்த குழந்தை நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அமைஞ்சிரும். நாளைக்கு நம்மள இந்த குழந்தை கை காட்டி விட்டு போயிரும். நமக்கு இதனால மிகப்பெரிய பாதிப்பு. உடனடியா அந்த குழந்தைய வந்து நாம வந்து கொன்றணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. யார் இப்போ இந்த குழந்தைய கொல்றது அப்படிங்கிறதுல இவங்களுக்குள்ள இப்போ ஒரு போட்டி. ஏன்னா, தன்னுடைய கையை கரை செய்து கொள்றதுக்கு யாரும் இங்க தயாரா இல்ல. அதனால சீட்டுக்குலுக்கி போடலாம் அப்படின்ட்டு சீட்டுக்குலுக்கி போடுறாங்க பேரு. பாருங்க, குழந்தைய கொல்றதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு கொடூரமான செயல். அதுல அது இவ்வளோ பண்ணதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையாம். இப்போ தன்னுடைய கை வந்து கரையாயிடக்கூடாதுங்கிறதுல மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இருக்கு. அதனால சீட்டுக்குலுக்கி போட்டு இது பண்ணலாம் அப்படின்னும்பொழுது, அந்த வீட்டினுடைய அந்த காவல்காரன், அந்த வீட்டினுடைய அவனுடைய பேரே அதில வருது. சரி, அந்த குழந்தைய கொன்றுலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒயின் வாங்குறதுக்கு போயிருக்காங்கல்ல அந்த அம்மா, அவங்க இன்னும் வரல, திரும்பி வரல. அடுத்த ரவுண்டு வாங்க போனவங்க வரல. இதுக்கு நடுவுல என்ன பண்றான் அந்த குழந்தை, எந்தவித சத்தமும் போடாம, தன்னிடத்தில இருந்த போர்வைய தனக்கு அருகாமையில தூங்கிட்டு இருந்த அந்த குழந்தை மேல போத்திட்டு, நாம இப்படியே போனா நம்ம வந்து இவன் கண்டுபிடிச்சுருவான்னு சொல்லி, அந்த தூங்கிட்டு இருக்கிற இன்னொரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையினுடைய உடைய எடுத்து தனக்கு மாத்திக்கிட்டு, அப்போ அந்த காவல்காரனுடைய மகளுடைய அந்த வேடத்திலேயே இவங்க போறதுனால இவங்க கண்டுக்காம இருக்கிறதுனால, தன் மகள் போறான் அப்படின்னு நெனச்சுக்கிறான் இவன். அமைதியா வந்து அந்த குழந்தை வந்து நழுவி போயிட்டு வெளிய போயிடுறா. போயிட்டு அங்கேருந்து வேகமெடுத்து ஓடி ஒரு பிரதான சாலைய வந்து அடையிறா. அங்க வந்து ஒரு ஒரு நபர அந்த ஊரினுடைய முக்கியமான நபர பார்த்தோனே, தனக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லும் பொழுது, அந்த ஊர் நபர் போய் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு, பெரிய நபர்கள் எல்லாரையும், காவல்காரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அந்த வீட்ட நோக்கி போகுறாங்க. எல்லாருமே போதையில படுத்து கிடக்குறாங்க. அந்த 4 நபர்கள், அந்த வீட்டினுடைய பெண்மணி எல்லாருமே கொடூரமான போதையில படுத்திருக்கிறத பார்க்குறாங்க. அந்த வீட சோதனையிடுறாங்க. அங்க வந்து ரூ. 500 பணம் இருக்கிறத அவங்க வந்து கைப்பற்றுறாங்க. கைப்பற்றிட்டு அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த குழந்தை அங்க தலை துண்டாக்கப்பட்டு இறந்து கிடக்கும். அப்போ அந்த குழந்தையை கொல்றோம் அப்படிங்கிற அந்த ஞாபகத்துல, அந்த போதையினுடைய உச்ச நிலையில, தன் மகள் தான் அங்க தூங்கிட்டு இருக்கா. அந்த குழந்தை தப்பிச்சு ஓடிருச்சு. அந்த உடையை மட்டுமே கணிச்சு, அந்த குழந்தையினுடைய தலையை வந்து துண்டாக்கியிருப்பாங்க. அப்போ அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவாங்க. இதோட அந்த கதை வந்து முடியும். அப்போ இந்த கதையில பல விஷயங்கள் ரொம்ப அப்படியே ஒரு சாதாரணமா அந்த குழந்தையினுடைய சாதுரியம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டா கூட, போதை இங்க வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து நமக்குள்ள ஏற்படுத்துது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருப்பாரு இந்த கதையில. அதேபோல அந்த 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 முதல்ல இறந்து போனார்ல, அந்த ரூ. 500 எடுத்துட்டு போற அந்த மெயின் கதாபாத்திரம். அவர் வந்து போதை உட்காந்து அந்த ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிக்கும் பொழுது அவருக்குள்ள சில விஷயங்கள் ஞாபகம் வரும் எப்பவுமே. என்ன அப்படின்னா, இந்த ஒயின் என்பது என்னன்னா சாத்தானுடைய ரத்தம். அத நம்ம குடிச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய அந்த மனம் வந்து நம் சாத்தானை போல நம் மனம் வந்து கட்டற்று போயிடும் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டே இருப்பார். ஆனா, அத அருந்துவார். அப்படின்னும் பொழுது அந்த குடியை சுத்தி அந்த மொத்த கதையும் இருக்கும். அந்த குழந்தையினுடைய சாதுரியம் ஒரு பக்கம் இருந்தாலும், போதை ஏறிய ஒருவன் தான் என்ன செய்றோம், ஏது செய்றோம், தன்னுடைய மகள் தான் அதுன்ற கூட தெரியாம தான் செய்யக்கூடிய அந்த குற்றம் என்பது அ எவ்வளோ கொடுமையானது. எந்த நிலைக்கு வேணாலும் உச்ச நிலைக்கு இவங்க போவாங்க போதையின் மூலியமாகன்றது இந்த கதையின் மூலியமாக நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படியான மிக முக்கியமான கதைகள செக்காவ் வந்து நெறைய எழுதியிருக்கிறாரு. அதனால தான் திரும்ப திரும்ப நான் செக்காவுடைய கதைகள வந்து நான் ரிப்பீட்டா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ மீண்டும் வேறொரு செக்காவுடைய கதையோடு சந்திக்கிறேன். நன்றி.